நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்து மூட நம்பிக்கையா இல்லை அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையா? நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் உண்டு. நான் கன்சல்டேஷனில் போகக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் பெண்களுக்கு வந்து ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். ஆனால் தன் மனைவி சொல்கிறா அப்படின்றதுக்காக ஒரு கணவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கன்சல்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பார். ஆனால் அவருக்கு அதில் வந்து ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவிக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் பட் ஓரளவுக்கு ஒரு 10% பார்க்கலாம், 20% பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். வாஸ்து வந்து முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். இது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதனுடைய ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் தான். எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து ரிசர்ச் ஃபைண்டிங்கில் எல்லாத்துக்குமே வந்து ப்ரூவன் விட்னஸ் உண்டு, ப்ரூவன் சயின்ஸ் இது உண்டு, ஆதாரங்கள் உண்டு. இது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பஞ்சபூதங்களால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது. அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம உடம்புலையும் அந்த பஞ்சபூதங்கள் உண்டு. அதுதான் நம்ம என்விரான்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் இயங்காது, எந்த ஒரு இயற்கையும் வந்து தன்னுடைய இயக்கத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதுதான் பஞ்சபூதத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம். நம்மளால் காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது, நீர் இல்லாமல் நம்மளுடைய தாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது, நெருப்பு இல்லாமல் நம்மளால் உணவு உண்ண முடியாது. எப்படி ஆகாயமோ பூமியோ இது ரெண்டும் முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த 5 விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது. இன்னும் ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஹிந்து கம்யூனிட்டிக்கு மட்டும், அதாவது பெருமாளை வழிபடுறவங்க, ஈஸ்வரனை வழிபடுறவங்க, ஆண்டாளையும் அம்பாளையும் தாயாரையும் வழிபடுறவங்களுக்கு மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரம் இருக்கும். மற்ற ஏனைய ரிலீஜியஸ் பீப்புளுக்கு வந்து, அதாவது கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இது வந்து வேலை செய்யாது அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம், ஒரு ஐயம் உண்டு. மனிதனாக பிறந்த நமக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, செடி கொடி ஆடு மாடு, விலங்குகள்லாம் எல்லாத்தையுமே சொல்கிறேன், புலி எல்லாத்துக்குமே வந்து வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது வந்து உண்டு. ஏன்னா வாஸ்து சாஸ்திரம் மட்டும்தான் வந்து வழி நடத்துகிறது நம்மளை. இந்த காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமுக்கு வந்து அந்த ரூம் உள்ள காற்று இருக்கும், அடைப்பட்டு இருக்கும். அதே போல் நம்ம அந்த ரூமில் ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி வச்சுருப்போம். அது வந்து தென்கிழக்காக இருந்ததுன்னா அதில் வந்து கிச்சன் அப்படின்ற ஒரு நெருப்புன்ற ஒரு இடத்த நம்ம வந்து இயக்கி ஸ்டவ்வில் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அங்கே உற்பத்தி பண்ணோம். அந்த உணவை வந்து சுவையாக ஆரோக்கியமாக உண்டு தென்கிழக்கில் வரும்பொழுது அது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்றது கொடுக்கும். உடல் ரீதியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்குரிய விஷயம், தென்மேற்கும் வடகிழக்கும் ஆண்களுக்கு ஒரு விஷயம். கிச்சன், அதாவது சமையலறை, உணவை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது வந்து தென்கிழக்கு சார்ந்தோ அல்லது வடமேற்கு சார்ந்தோ, ப்ரைமரியாக அது தென்கிழக்கு சார்ந்து தான் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சொல்லியிருக்கோம். கணவன் மனைவி படுத்து உறங்க வேண்டிய இடம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு, அது வந்து தென்மேற்கு சார்ந்து இருக்கிறது தான் வந்து சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்றத உருவாக்கணும் அப்படின்னா அது தென்கிழக்கு சார்ந்து, தென்மேற்கு சார்ந்து தான் இருக்கணும். அங்கே தான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றது வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து கணவன் மனைவி படுத்துறங்க வேண்டும், இந்த தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா அது தென்மேற்கு சார்ந்து தான் இருக்கும். வடகிழக்கு அப்படின்னு வந்து வரவேற்பறை, அதுதான் வந்து அங்கே இருக்கணும். நிறைய பேர் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்கே ஈசனுக்குரிய இடம், அங்கே பூஜை ரூம் வருது, அந்த பூஜை ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது.
கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நீங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும், ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும், இல்லை இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி, சிங்கப்பூரில் வாழ்ந்தாலும், எல்லா இடத்துல எங்கே வாழ்ந்தாலும் இந்த 4 திசைகள், 8 திக்குகள், மூலைகள், இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குறியீடுகளாகவும் நம்மளை இந்த பஞ்சபூதங்களத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். நீங்கள் இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் உணவு அப்படின்றது வந்து இந்த அக்னி, உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்களால் உணவை உற்பத்தி பண்ண முடியாது, சமைக்க முடியாது. அது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு வரும்பொழுது அது மைக்ரோ ஓவனாக இருக்கலாம், எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயம் வச்சு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் மர அடுப்பு கூட வச்சு பண்ணலாம். ஆனால் அந்த உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த உணவு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே விஷயம் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகும்பொழுது அது வந்து உள்ள நம்மளுடைய வயிறு பகுதி உருவாக்கக்கூடிய அந்த ஒரு அமிலங்கள் வந்து ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உணவை வந்து பைண்ட் பண்ணும், நமக்கு ஜீரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதில் எந்த ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது. நம்ம சொல்லுகின்ற ஒரு விஷயம், இந்த வாஸ்து சாஸ்திரம், இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது வந்து எல்லா மதத்திற்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய ஒரு தெருப்பார்வை தெருக்கூத்துள்ள இடங்கள் உண்டு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் யாரை தன்னுடைய உறவினர்களுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ வட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமானது, எந்த ஒரு இஸ்லாமியரும் வயதான தன் தாய் தந்தையரை ஆரோக்கியம் குன்றி இருக்கும் பொழுது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த, அறிவியல் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயங்கள். நீ எப்படி உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நீ பார்த்துக்கொள்கிறாயோ, அவர்கள் உன்னை எப்படி சிறு வயதிலேயே அவர்கள் வேர்வை சிந்தி உனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து, தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்தாலோ, அதை விட மேன்மையாக நீ பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த இயற்கையோட ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டம் சூழ்நிலைன்னு சொன்னாலும், நம்ம செய்யக்கூடிய அந்த துரோகங்கள் நமக்கு தவறான ஒரு வீடுகளை கொடுத்து விடுகிறது. அதுதான் இயற்கையுடைய ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேருக்கு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வியாதிகளாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம சொல்லலாம், கடவுள் தண்டிக்கிறாரு, கடவுள் வந்து இது பண்ணுறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுக்கு நன்மை தீமைகளை அதுவே வந்து பர்சன்டேஜ் போட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு நல்ல வீடு ஒருவருக்கு அமையுது அப்படின்னா அது நிச்சயமாக அவருடைய முன்னோர்கள் அவர்கள் செய்கின்ற ஒரு பெரிய புண்ணியம்தான். எப்படியே நிறைய நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் போட்டு நல்ல இடங்கள் பார்த்து வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணி ஒரு நல்ல வீடு வாங்குறாங்க, நல்ல இடம் வாங்குறாங்க, நல்ல பிளான் போட்டு கட்டுறாங்க. ஆனால் பட் அதில் இருக்க முடியுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த இடத்துல தான் வந்து இந்த இயற்கை அவர்களை வந்து இருக்க விடாமல் நகற்றி விடுகிறது. அவர்கள் செய்கின்ற தொழில், அந்த தொழில் மூலியமாக, அந்த கர்மா மூலியமாக வருகின்ற பணம், இது வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுறது. அதனால தான் இது சொல்கிறேன், இது வந்து அறிவியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய உண்மை. ஜோதிடமும் வாஸ்து சாஸ்திரம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு பிணைந்து நம்மளை வழிநடத்துறது தான் நான் சொல்லக்கூடிய, நான் அறிந்து கொண்ட ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஜோதிடம் வேறு, வாஸ்து சாஸ்திரம் வேறு, நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் பட் நல்ல நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் மூலியமாக தான் வரும். அந்த நல்ல காரியங்கள் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது அவர்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியம்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்,
வாஸ்து சாஸ்திரம் நிச்சயமாக அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து மூட நம்பிக்கையே கிடையாது. உங்கள் வீட்டில் அது மூட நம்பிக்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வடகிழக்கில் மிக பாரமான ஒரு விஷயத்தை வச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 7 நாட்களில் அந்த வெயிட்டான ஒரு அந்த 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 பொருளை எடுத்து உங்களுக்கு மாற்றத்துக்கு அந்த ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துவிடும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம்.